இன்றைக்கி வந்து என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிருக்கு. அது இல்லாமல் இந்த குட்டி பப்பி லக்கி இது பேர் ஆக்சுவலி இவனோட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டோட நான் ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை, அது இல்லாமல் கொஞ்சம் பிரச்சனைகள்னால இவள் வீட்டுக்கு நான் போனேன்னா எனக்கு கொஞ்சம் அவகிட்ட பேசினாலே எனக்கு கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் எப்பயுமே என்னோடய ஃபஸ்ட்டு சாய்ஸ் இவள் வீட்டுக்கு போயிட்டுருவேன். போயிட்டு நாங்கள் 2 பேர் பேசினோம்னாலே எனக்கு அது ஒரு பயங்கர சந்தோஷமாக இருக்கும். மெயினாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நமக்காக இருப்பாங்களே எல்லா பிரச்சனைகளும் கேட்குறதுக்கு அப்படின்னா நான் இவ்வளோ தான் சொல்லுவேன். எனக்கு எதனா ஒரு பிரச்சனைனா முதல்ல அவங்க வீட்டுக்கு போயிடுவேன். அவகிட்ட அதை நான் பேசி தீர்த்துட்டேன்னா என்னோடய பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகிற மாதிரி இருக்கும். மெயினாக விட்டுட்டு போயிடலாம், அவனை விட்டுட்டு போயிடலாண்டி. வருவேன்றான். என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்காங்க. அவனை எங்கே கூப்பிட்டு போகிறோம்னா கொஞ்ச நாளில் அவனுக்கு வந்து உடம்பு சரியில்லை. அதனால் அவனை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செக்கப்புக்காக கூப்பிட்டு போகிறோம். ஏன்னா சம்மர்னால நாய்ங்களுக்கெலாம் ஒரு மாதிரி வந்துடும். அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறோம். பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு தான் அவனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் அங்கேயும் நிறைய நாய்கள் இப்போ வந்து லைசன்ஸ் ஏதோ நிறைய பேர் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க போல் கவர்மெண்ட்டு. ஆனால் நிறைய பேர் லைசன்ஸ் எடுக்க வந்திருந்தாங்க. இவளுக்கு ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்கா போல் இவ, அதனால் அது ஒன்றும் வரல. அதனால் இவனுக்கு வந்து இப்போ செக்கப் பண்ணிட்டு ஊசி போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருக்கோம். மாட்டான். ஓய், உனக்கு ஊசி போடலாமா? ஊசி போட போறாங்க. அதான் மூஞ்சி அப்படி வச்சிருக்கேன். திருன்னு பார்க்குது. இங்கே ஒன்று போய் ஊசி போடுறாங்கன்னா அவன் கத்தவே இல்லை, க்யூட்டாக அப்படியே இருந்தான். அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்பி திருப்பியும் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து செம்ம வெயில். அதுக்கப்புறம் அங்கே உட்காந்து ஆட்டம்லாம் போட்டுட்டு இருந்தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா தீபா வந்து என்னோட பெட்ல உட்கார்ந்தது என் செல்லத்துக்கு பிடிக்கல. நான் உட்காந்துட்டேன், கோவம் வருது உன் பையனுக்கு. எனக்காக என் பையன் பேசுறான், விடு. இது எங்க பிரியா மாமி பெட் சொல்லு. உங்க என் குழந்தைய மிரட்டாதுடி. இவளோட பெட்டில் வந்து நானும் அவங்க அப்பா யார் உட்காந்தாலுமே அவனுக்கு பிடிக்காது. உடனே கத்த ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா அவன் பிரியாவோட பெட்டுனால யாருன்னா அதில் உட்காந்துட்டாங்கன்னா பயங்கரமாக கோவம் வருது அவனுக்கு. வாழை வேகமாக ஆடுது. சவுண்ட் வருதுடி. பேய்க்கும் சண்டை. அத நான் வேடிக்கை பாக்குறேன். எனக்கு சொல்லுமா. எட்டி பார்த்து கத்துறாடி. என் பையனை விட்டு கடி கொடுவேன். ஏதோ இது ஹைட்டா இருக்கறனால வெயிட் பண்ணிட்டு இருக்கான் கீழே, இல்லைன்னா தாண்டிடுவான். லக்கி கமான், மேல வந்துரு. மேல வா மேல வா மேல வா மேல வா. ஏறி வாடா. ஏறி வாயா ஏறி வாயா ஏறி வாயா. நீ கட்டில் மேல உட்காந்தா நான் கத்துவேன். இப்ப இறங்கினோடனே அமைதியாயிட்டான். என்ன பண்ணும்? அமைதியா இருக்கும். திருப்பி குட்டி ஊசி போட்டு வச்சிருக்கோம். அளவேல ஊசி போடுறப்போ என் பாய் ஸ்ட்ராங் பாய். அமைதியா இருந்தான். நக்கீரர் பரம்பரை. ஆனி திருப்பி ஏன்னா கத்துவான் பாரு. என்னங்க உங்க பிரச்சனை? என்னங்க உங்க பிரச்சனை? ஏங்க இப்படி பண்றீங்க? லேண்ட்மார்க் தூக்கு தூக்கு. கட்டில் உட்கார கூடாது. அதாவது பிரியா மம்மி கட்டில், நீ உட்கார கூடாது அப்படின்னு சொல்றான். ஆமா, கட்டில ஏறக்கூடாதான். இப்ப நீ ஏற.
ஈவினிங் நாங்கள் ரெடி ஆகிறத பார்த்த உடனே இவன் கொலிக்க ஆரம்பிச்சிட்டான். நானும் வருவேன் அப்படின்ற மாதிரி. அதுவும் மெயினாக பிரியா ரெடி ஆனதுக்கப்புறம் வருவேன்ட்டு ஒத்த காலம் இந்த மாதிரி வந்துட்டான். அதுக்கப்புறம் நானும் அவ்வளோ கொஞ்சம் போய் சாண்ட்விச் கடை, இது வந்து ரொம்ப ஃபேமஸ் இவங்க வீட்டு பக்கத்தில். இங்கே காகடா சாண்ட்விச்னு ஒரு சாண்ட்விச் போடுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நார்மலாக ப்ரெட்டில் எல்லாமே காக்கடாவில் போட்டு தருவாங்க, நல்லாயிருக்கும் அந்த சாண்ட்விட்சு. அதனால் நாங்கள் 2 பேரும் போயிட்டு சாப்பிட ஈவினிங்காக போயிட்டு அதை போய் டேஸ்ட் பண்ணிட்டு வந்தோம். விழுந்துச்சுடி அப்படியே கீழே உடனே. எனக்கு அருமையாக வந்திருக்கிறது கூட போகுது எனக்கு. இல்லை வேற பீஸ் எடுக்கலாங்களா? சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து அங்கேருந்து அப்படியே நான் வந்து வீட்டுக்கு கிளம்பணும், டைம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு சரி ஓகேன்ட்டு திருப்பி அவள் வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து நானும் கிளம்பிட்டேன். ஒரு வீடியோ எடுத்துகிட்டு. இதாங்க இன்றைக்கி நடந்தது. லக்கியோட என்னோட டே எப்படி போச்சு.